சேனல் ராக்போர்ட் இன்ஜினியர்ஸ் புத்தகத்தில் இல்லா பொறியியல் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட்டு. புத்தகத்தில் இல்லா விஷயங்களை மாணவர்களுக்கு சிம்பிளான முறையில் எல்லா மாணவர்களும் புரிந்துக்கிற மாதிரி எடுத்து சொல்ல போகிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா யாரும் பயந்துட வேணாம், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது போல்ஸ் வந்து நிறையா டைப் இருக்குது. ரயில் போல் இருக்குது, ஆர்சிசி போல் இருக்குது. இதில் நம்ம ஜென்ரலாக தமிழ்நாட்டில் ஆர்சிசி போல் தான் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடியது. அதனால் அந்த ஆர்சிசி போலை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதில் லைன்ஸ் எப்படி போகுது, என்னென்ன லைன் போகுது அப்படிங்கிறது மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ஏன் நான் இதை எடுத்துக்கிட்டேன்னா, என்னோடய மாணவர்கள்ட்ட நான் பேசும்போது சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியலை, என்னென்ன ஒரு 5 ஒயர்ஸ் போகுதுன்னா இது என்னென்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஒயர்ஸுக்கு போயிட்டு இருக்க இடத்துல ஒரு மாணவனை நான் கேட்டேன், அது என்னென்ன ஒயரா தம்பி அப்படின்னா RYB நியூட்ரல் அண்டு எர்த்து அப்படின்ட்டான். எல்டி சிஸ்டத்தில் எர்த்துங்கிற ஒயர் கிடையவே கிடையாது. இது மாணவர்களுக்கு தெரியாமல் நிறையா மாணவர்கள் வந்து அதே மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து மாணவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் எல்டி அண்டு ஹெச்டி அப்படின்னு 2 சிஸ்டம் இருக்குது. எல்டி அப்படிங்கிறது 415 வோல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. ஹெச்டிங்கிறது 11 kV, சம்டைம்ஸ் 33 kVயும் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இதில் 415 வோல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எல்டி ஒயர்ஸ் வந்து 24 ஃபீட் ஹைட்டு போல்ஸாக இருக்கும், அல்லது 27 ஃபீட் ஹைட்டு போல்ஸாக இருக்கும். இது 24 ஃபீட்டு அப்படிங்கிறது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய போல். 27 ஃபீட்டுங்கிறது ரோடு கிராசிங் ஏரியாவில் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய போல்ஸ். இந்த 11 kV அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27 ஃபீட்டு ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது. ரோடு கிராசிங் ஏரியாவில் 30 ஃபீட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து எல்டி சிஸ்டத்தில் வந்து இஃப் யூ டேக் there are only 2 ஒயர்ஸ், 2 ஒயர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒன்று ஃபேஸ் ஒயரு, இன்னொன்று வந்து நியூட்ரல் ஒயர். அதாவது இது வந்து ஸ்ட்ரீட் லைட் ஒயராகவும் இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயராகவும் இருக்கலாம். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடே இல்லாத ஏரியாவில் ஒரு ரோட்டில் இருந்து ஒரு கோயிலுக்கு ஒரு தெரு போகுது, அப்போ வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மட்டும்தான். அப்போ இந்த ஃபேஸுங்கிறது ஸ்ட்ரீட் லைட்டுக்கான ஃபேஸு நியூட்ரல். இதுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இது மாதிரி போகுது அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒயர். ஃபேஸுங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஒயர் அண்டு நியூட்ரல். அடுத்து 3 ஒயர்ஸ், எல்டிலே 3 ஒயர்ஸு. இதில் வந்து RY அண்டு நியூட்ரல். ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், நியூட்ரலு. அதாவது ஆர் ஃபேஸ் வந்து அதிகமாக லோட் ஆகும்போது இன்னொரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒய் ஃபேஸை இழுத்துக்குவாங்க. அப்போ ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், என் ஃபேஸ் மொத்தமாக 3 ஒயர் வந்துடும். அல்லது ஆர் ஃபேஸ், நியூட்ரல், ஸ்ட்ரீட் லைட் ஒயர், இது 3 இருக்கலாம். இது 3ல் ஸ்ட்ரீட் லைட் ஒயரை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ஆர் ஃபேஸ் ஒயரோட தின்னாக இருக்கும். நியூட்ரலையும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அதில் வந்து இன்சுலேட்டர் இருக்காது. அடுத்து 4 ஒயர் சிஸ்டம். 4 ஒயர் சிஸ்டத்தில் வந்து RYB நியூட்ரல் 4 ஒயர். அடுத்து 5 ஒயர் சிஸ்டம், RYB நியூட்ரல், ஸ்ட்ரீட் லைட் ஒயர். ஸ்ட்ரீட் லைட் ஒயரையும் நியூட்ரல் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து என்னோடய மாணவன் ஒருத்தன் தப்பாக சொன்னதுனால தான் அந்த வீடியோவே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணுச்சு. இது வந்து எர்த் ஒயர் கிடையாது, எல்டி சிஸ்டத்தில் எர்த் ஒயரே கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் ஒயர். ஸோ இது எல்லாமே எல்டி சிஸ்டத்தில், அதாவது 24 ஃபீட் ஆர் 27 ஃபீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்டி ஒயர்ஸ். இப்போ இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெச்டி சிஸ்டம். ஹெச்டி சிஸ்டத்தில் வந்து 27 ஃபீட் ஆர் 30 ஃபீட் போலில் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஹெச்டி ஒயரும் வரும், எல்டி ஒயரும் வரும். ஹெச்டி ஒயர் வந்து போலில் மேலே இருக்கும், எல்டி ஒயரு கீழே இருக்கும். இது சம்டைம்ஸ் வெறும் ஹெச்டி ஒயர் மட்டும் இருக்கும். இப்போ RYB 3 ஒயர் சிஸ்டம், RYB இது 3மே 11 kV தான். அப்போ இது ஃபுல்லாகவே ஹெச்டி தான். அடுத்தது 7 ஒயர்ஸ், RYB இது 3 ஒயரும் மேலே இருக்கும், போலில் மேலே இருக்கும். அடுத்து RYBN இது 4 கீழே இருக்கும். இது வந்து 415 வோல்ட்டு எல்டி சிஸ்டம். இது வந்து 11 kV ஹெச்டி சிஸ்டம். ஒரே போலில் மேலே இது இருக்கும், இது கீழே இருக்கும். அடுத்து 8 ஒயர் சிஸ்டம், RYBN ஸ்ட்ரீட் லைட் ஒயர். இது ஹெச்டி சிஸ்டம், 11 kV.
இது ஆர்ஒய்பி டிஸ்ட்ரிபியூஷன் ஒயர்ஸு, நியூட்ரல், ஸ்ட்ரீட் லைட் ஒயர். இது 5 ஒயரும் கீழே இருக்கும், இது 3 ஒயரும் மேலே இருக்கும். இது எல்டி சிஸ்டம். இது வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். இதில் வந்து ஏதாவது ஒரு சில இடங்களில் வேறு மாதிரி சிஸ்டமும் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். பட் 95% இதுதான் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் சிஸ்டம். எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைபை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.